நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல பெரும் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்தை தெரிந்து கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவருடைய கிருபை நமக்கு இருக்குது. ஆமென். இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்க தேடிய வார்த்தை பெற்று கொண்டார்கள். நம்ம இங்கே வரோம், எதையோ ஒன்று கொடுக்க போகிற ஆண்டவர். ஆமென் இல்லைங்களா? எதையோ ஒன்று இழந்திருக்கிறோம், இழந்து போனதை திரும்ப கொடுக்க போகிற தேவன் தான் இயேசு. ஆமென். சரி, இன்றைக்கி தலைப்பு என்ன? பெற்று கொண்டார்கள். சின்ன ஒரு ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தைகளை போகலாம். நல்ல தகப்பனே, பரலோகத்தின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல பெரும் நாமத்தினாலே இந்த நாள் உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, வார்த்தைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவ ஆவியானவர் நீர்த்தாமே ஆளுகை செய்வீராக. அப்பா, பேசுகிற என்னையும் பிள்ளைகளும் கர்த்தருங்க கரத்துக்குள்ளாய் மூடி மறைத்து கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னது? பெற்று போன வார்த்தை என்ன பார்த்தோம்? இழந்து போனார்கள். எதை இழந்து போனாங்க? 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். மகிமையை இழந்து போனாங்க, அப்புறம் தேவ சமூகத்தை இழந்து போனாங்க, தங்கள் ஸ்தானத்தை இழந்து போனாங்க. ஆனால் இயேசு நல்லவருங்க, எப்பவுமே திரும்ப கொடுக்க தான் அவர் ஆசைப்படுவார். இழந்து போக காரணம் யார்? அவருடைய மீறுதல். ஆமென்ங்களா? மீறுதல். அப்போ மீறும்போது நம்ம இழந்து போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. பெற்று கொண்டார்கள் தலைப்பு. ஆண்டவரே சொல்கிறாரு பெற்று கொள்ளுங்கள் என்று. வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அவங்க எதை இழந்து போனாங்க? எதை இழந்து போனாங்க? முதல்ல நான் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஊதி 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 பரிசுத்த ஆவியை. அப்போ அவர் ஊதினா பரிசுத்த ஆவி வருமா? வருமா? அப்போ ஆதாமுக்கு நாசியில் ஊதுனது யார்? ஆதாமுடைய நாசியில் ஊதுனது யார்? இங்கே ஊதுனவர் தாங்க அங்கேயும் ஊதுனார். அல்லேலூயா. புரியுதல் இல்லைங்களா? யார் ஊதுனது? ஆதாமுடைய நாசியில் யார் ஊதுனது? அப்போ அவரை தவிர தேவன் இல்லை, அவரை விட யாருமே இல்லை. அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஊதினதை இழந்து போயிட்டாங்க. எதை இழந்து போனாங்க? ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னாரு. ஒன்று நமக்கு கிளியர் ஆகிடுச்சு, ஊதினது யாருன்னு. ஆதாம் நாசியில் ஊதினது யார்? இங்கே ஊதின அவர் தான். ஆமென். இந்த சம்பவம் பார்க்கும்போது எப்போ ஊதினார்ன்ற நம்ம பார்க்கும்போது நீங்கள் அதுக்கு முன்பதாக இருக்கிற வசனங்களை எடுத்து வாசிங்க. எப்போ பார்க்கும்போது 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் இது. எப்ப அவர் உயிர் தெழுந்த ஃபர்ஸ்ட் நாள் இது. முதல்ல உயிர் தெழுந்தார்ல, கலர் ஓப்பன் ஆச்சு. மகதன மறையில் அழுதுட்டு இருந்தாங்க கலரையாண்ட. அப்போ மகதன மறையிலுக்கு தோட்டக்காரரை போல எப்படி காட்சி கொடுத்தாரு? யார் தோட்டக்காரரு? யார் தோட்டக்காரர் நினைக்கிறீங்க? ஏதேன் தோட்டக்காரர் யார் ஏதேன் தோட்டக்காரரு? தோட்டக்காரர் தான் அந்த வேலைக்காரனை வெளியே துரத்த முடியும். ஆமெனே இல்லைங்களா? இப்போ தோட்டக்காரர் யார்? உயிர் தெழுந்த இயேசு முதலாக ஏதோ தோட்டம் இல்லை, ஏதேன் தோட்டக்காரராய் தன்னை வெளிப்படுத்தினார். மகதலேனா மரியாளுக்கு பிதாவின் இடத்துல போயிட்டு வந்த பிறகு ஃபஸ்ட்டு வேலை அவர் செஞ்சது என்னென்னா, அங்கே ஆதாம் ஏவாள் இழந்ததை மனுக்குலத்துக்கு மீண்டுமாக கொடுக்கும்படியாக ஃபஸ்ட்டு வேலையாக அவர் அதுதான். ஆமெனே இல்லைங்களா? உயிர் தெழுந்த இயேசு அன்றைக்கி வாரத்தின் முதல் நாள் தான் எழுந்தார். அவர் எழுந்தாருங்களா? அதிகாலையில் எழுந்தார். மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தாரு.
மேலே போனார், வந்தார், வந்து சீஷர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம். எப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நமக்கு தேவன் முதலாவது வரும். நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா வரும்போது சமாதானம். அந்த சீஷர்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, ஐயோ அவரே நம்பிட்டு இருந்தோமே, மறிச்சிட்டாரு, 3 நாள் ஆயிடுச்சு, இதை மகதன மறியல் பார்த்தேன்னு சொல்கிறா. சீஷருங்க 2 பேரும் ஓடி போய் பார்த்தாங்க, உள்ளே இல்லை. சரி, கலக்கமாக உட்காந்துருக்குறாங்க. நம்ம கூட ஒரு கலக்கத்தோடு வந்திருப்போம் இன்றைக்கி. உண்மையே இல்லைங்களா? ஏதோ ஒரு கலக்கம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. நமக்கு ஒரு கலக்கம், ஒரு கஷ்டம், ஒரு கவலை, கண்ணீர், எதையோ குறித்து. அவங்களுக்கு அங்கே இயேசுவை குறித்து, இங்கே நமக்கு நம்ம வாழ்க்கை குறித்து. ஆமாம்மா இல்லைங்களா? ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னா உங்க கூட கர்த்தர் இருக்காருன்னு அர்த்தம். நீ ஆண்டு இடத்துல வரும்போது உனக்கு பிரச்சனை வரும். அப்போஸ்தலருக்கு வந்துச்சா, உனக்கும் வரும். ஆதாம் ஏவாளோட கர்த்தர் இருந்தாரா, பிசாசு வந்துச்சா, வந்துச்சு. அப்போ ஏசப்பா நம்ம கூட இருக்காருன்றதுக்கு அறிகுறியே என்னென்னா, பிசாசு நம்மளை சோதிக்க வருவான். எதுவுமே பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா இருக்கிறோன்னா நம்ம ஏசப்பா கூட இல்லை, பிசாசு நம்மளை கண்டுக்கவே மாட்டான். புரிஞ்சுதா? நோக்கு புரிஞ்சுதா? எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா சம்திங் ராங். பிரச்சனை வந்தால் தான் தேவன் கூட இருக்காருன்றது நிச்சயம். ஏங்க அவனுக்கு வந்து உலகத்தான் தேவையில்லை, தேவ பிள்ளைங்களை கெடுக்கணும், தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பணும். சரிங்களா? அதனால தான் அவன் வேலையே அதுதான். சரிங்களா? அப்போ ட்ரபுள் வந்தால் சந்தோஷப்படுங்க. அப்புறம் சோதனையோடு கூட தப்பித்துக்கொள்ள வழியை காமிப்பார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். உன் வாழ்க்கையில் பிசாசு வந்து நுழைஞ்சான்னா அவன் கொடுக்குற பிரச்சனையை தாங்க வைப்பார், தப்பி செல்ல வழி செய்வார். ஆமென். சரி, வந்துடலாம் இப்போ. அப்போ அந்த வாரத்தின் முதலாம் நாளில் ஆண்டவர் எதுக்காக அவர் காத்துட்டு இருந்தாரோ, 4000 ஆண்டுகளாய் அவருடைய பிளான். ஒன்றே ஒன்று நினச்சி பாருங்களேன், எந்த தேவதூதருக்காக அவர் உயிர் கொடுக்கல? கொடுத்தாரா? தேவதூதருக்காக உயிர் கொடுத்தாரா? அப்போ நமக்காக உயிரை கொடுத்துருக்காருன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெஷல் அவர் பார்வைக்கு. பிசாசை நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வச்சுருக்காரு. என்னடா இது ஒரு சர்வத்தையும் உண்டாக்கின தேவன், சகலத்தையும் ஆள்கிறவர், இந்த மண்ணான மனுஷனுக்காக உயிரை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு போனால் இல்லைங்களா? என் மேலே இல்லாத அக்கறை நல்லா நினச்சி பாருங்கள். அப்பா அம்மாவுக்கு 2 பசங்க இருக்காங்களே, அதில் ஒருத்தர் நல்லா பார்த்துட்டு ஒருத்தர் நல்லா பார்க்கலன்னா வந்துடும், போராமல் வந்துடும். அப்படி தான் அந்த பிசாசும் ஆண்டவருடைய பிள்ளை தான். படைத்தப்ப அவனுக்குள்ளே ஒரு குறைவு இல்லை. ஆனால் அவன் விழுந்த பிறகு அவனை புறக்கணித்தார், நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சரி, இப்போ ஒன்று புரிஞ்சு போச்சு. மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அதே தான் பண்ணார். சீஷருங்க மேலே ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அப்போ ஏதோ ஒரு காரியத்துக்கு கர்த்தர் நம்ம முன் குறிச்சிருக்காரு. நம்ம சும்மாலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? சும்மா இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கலை. சும்மா இருந்தால் உடம்பு என்ன ஆகிடும்? ஒபேசிட்டி வரும், கொழுப்பு ஏறும், பிபி ஏறும், சுகர் ஏறும், எல்லாம் ஏறும். எழுந்து நடக்கணும். யாருக்காக? நமக்காக ஓடுற பிரயாசத்தில் ஒரு கால்வாசியாவது ஏசப்பாக்காக ஓட பிரயாசப்படுங்க. ஆமாம் இல்லைங்களா? நமக்கு ஓடுறதுக்கு நமக்குன்னு வேலைன்னா அலாரம் வச்சுருவோம், ஆமாம் இல்லைங்களா? ஆனால் ஏசப்பாவுக்கு வைங்க அலாரத்தை, அவர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. சரி, இப்போ இழந்து போனதை கொடுத்தாரு. இங்கே கொடுத்தாரு இல்லைங்களா? சரி, பழைய ஏற்பாடு ஒன்று பார்த்துட்டு புதிய ஏற்பாடில் வந்துடலாம். யார் பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட், குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும், ராஜாக்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. சரிங்களா? அதில் ஒரு நபரை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 நாளாகமம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். சரி, இப்ப தாவீதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும். அடுத்த பாயிண்ட் தான் மிக முக்கியமானது. மகிமை உள்ளவனாய் மரிச்சாராம். மகிமை இருக்கா? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு ஹானர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹானர், ஒரு கனத்தோடு கூட மரிச்சானா. எப்படி மரிச்சாராம் தாவீது? ஒரு கனத்தோடு. ஏன்னா தேவனிட்ட சகல கற்பனை நடந்த ஒரு மனுஷன். அதனால் பைபிள் எங்கே பார்த்தாலும் என் தாசனாகிய தாவீதை போல இல்லை, என் தாசனாகிய தாவீதை போல இல்லை, என் தாசனாகிய தாவீதை போல இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பார் அடிக்கடி. யார் சொன்னது இதை? கர்த்தர்.
வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அவ்வளோ பலமாக சாட்சி கொடுத்தாரு. நல்லா பாருங்கள், ஏசப்பாவை பிடிச்சேன்னா உனக்கு தீர்காயுசு, ஐஸ்வர்யம், கனம், மகிமை தான் அங்கே ஹானர்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய பாஷையில் கவோட். கவோத் அப்படின்னா மகிமை என்று அர்த்தம். அப்போ இழந்து போன மகிமையை தேவன் பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு கொடுத்தாரு. கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்தாரா இல்லைங்களா? தேவன் எப்பயுமே கொடுக்க தான் ரெடியாக இருப்பார். நம்ம தான் வாங்கிக்கிறதுக்கு வழி தெரியாது. புரியுதுங்களா? பிசாசும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான், ஆனால் அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். அவன் அடி கொடுப்பான், அவன் வியாதி கொடுப்பான், அவன் மரணத்தை கொடுப்பான், அவன் கஷ்டத்தை கொடுப்பான், துன்பத்தை கொடுப்பான், துயரத்தை கொடுப்பான். ஆனால் அதை வாங்கிக்குவோம். ஏன்னா அவனுக்கு செவி கொடுத்துருவோம் ஈஸியாக. ஏன்னா பாவம் பண்ண வைப்பான்ல, தப்பு செய்ய வைப்பான்ல, மீற வைப்பான், அதுக்கெல்லாம் செவி கொடுத்துருவோம். ஆனால் தேவன் கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? சமாதானம் கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், மன நிறைவு கொடுப்பார், அமைதியான வாழ்க்கை கொடுப்பார். அப்போ ரெண்டு பேரும் கொடுப்பாங்க, தேவனும் கொடுப்பார், பிசாசும் கொடுப்பான். அப்போ நீ யாருக்கு செவி கொடுக்குறியோ அவங்ககிட்ட வாங்கிக்குவ. புரிஞ்சுதா இல்லைங்களா? புரிஞ்சுதா இல்லையா? அங்கே ஆதாம் ஏவாள் யாருக்கு செவி கொடுத்தாங்க? தேவனுக்கு செவி கொடுத்தப்ப பிரச்சனை இல்லை. பிசாசுக்கு செவி கொடுத்த உடனே அவன் கொடுத்தான் ஒன்று. அதனால் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கும் தேவ பிள்ளைங்களை. இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம். தேவனுடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. வாசலான நின்றுட்டுருக்காரு. எப்போ வேணால் கதவு திறக்கலாம். நடக்கிற சம்பவங்களை நீங்கள் நிதானித்து அறிந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சகரியா 12ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரத்துக்கு நடுவில் இருக்கிறோம். சரிங்களா? நடுவில் இருக்கிறோம். நடுவில் ஒரு அதிகாரம் தான் கேப்பு. தெளிவாக இருந்துக்கோங்க. அது பகிரங்க வருக. சகரியா 14, சகரியா 12, 12 அவங்களுக்கு பிரச்சனை. 13 ரகசிய வருகை நடக்கும். 14 பகிரங்க வருகை கர்த்தர் வருவார். அதனால் தெளிவாக இருங்க, தெளிந்த எண்ணம் உள்ள இருங்க. உங்கள் கஷ்டத்தை பார்த்து கர்த்தரை விட்டுறாதீங்க. பிசாசு பிரச்சனையை கொடுத்து உன்னை பின்னாடி தள்ள பார்ப்பான். நீ உடனே புரிஞ்சுக்கணும், என்ன ஏசப்பா விட்டு பிரிக்கிறதுக்காக அவன் பண்ணுற வேலை. ஏன்னா அங்கேருந்து ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தவன் இன்றைக்கும் அதை விடவே இல்லை. அவன் ட்ரை பண்ணுறான். நம்ம தான் என்ன பண்ணுவோம்? புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ தாவீதுக்கு அங்கே கர்த்தர் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? தீர்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் கொடுத்தார் என்று நம்ம பார்க்குறோம். இப்போ தேவன் கொடுப்பதெல்லாம் என்ன கொடுப்பாரு? அற்பாயுஸ் இல்லை, தீர்காயுஸ். தரித்திரம் இல்லை, ஐஸ்வர்யம். மரணம் இல்லை, மகிமை. அல்லேலூயா. இதை தான் கர்த்தர் கொடுப்பாரு. அப்போ வாங்கணும்னா நம்ம எதையோ ஒன்று செய்யணும். சும்மாலாம் ஒன்று வாங்க முடியாது. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. ஒன்று விட்டால் தான் ஒன்று வாங்க முடியும். உண்மையா இல்லைங்களா? காசு எடுத்துகிட்டு போய் நகை கடையில் கொடுத்தா தான் நீங்கள் நகை வாங்க முடியும். ஒன்று கொடுத்தா தான் ஒன்று வாங்க முடியும். மளிகை பொருள் வாங்கணும், நீங்கள் காசு கொடுத்தா தான் வரும். உன்னையும் என்னையும் வாங்க இயேசு தன் ரத்தத்தை கொடுத்தாரு, தன் ஜீவனை கொடுத்தாரு. உண்மை இல்லைங்களா? அப்போ கொடுத்து தான் நம்மளை வாங்கியிருக்கிறாரு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள், கிறிஸ்து உங்களுடையவர். ஆமேனா இல்லைங்களா? வாங்கிட்டாரு. சரிங்களா? எப்படி வாங்கி? ரத்தத்தினால, சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை. அப்போ எதையோ ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாங்கியிருக்காரு. சரி, இப்போ பிசாசு நினச்சிருப்பான், என்னடா இவங்க மீறினாங்களே, இவங்களை கர்த்தர் மன்னிச்சாரு அப்படிலாம் யோசிப்பானே இல்லைங்களா? உண்மை இல்லைங்களா? இன்றைக்கி நல்ல எக்ஸாம்பிள். ஆதாம் ஏவாளை போல் ஒரு கப்புள்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ரோமர் 9ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்க. ரோமர். அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன், எவன் மேல இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், அவன் மேல இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன், எவன் மேல உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன், அவன் மேல உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாமே ஆகும். அல்லேலூயா. அவர் தான் துரத்துவார், அவர் தான் சேர்த்துக்குவார். தோட்டத்தை விட்டு துரத்துனவர் அவர் தான். மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே சேர்த்தவர் யார் தான்? ஆவியை கொடுப்பது அவர் தான், ஆவியை எடுப்பது அவர் தான். சரிங்களா? அவருக்கு தான் அதிகாரம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தோட்டத்திலிருந்து துரத்துனது அவர் தானே. அதே தோட்டம் தானே உள்ளே சேர்த்தார், மறுபடியும் சேர்த்தார் இல்லைங்களா? பேரடைஸ் யாரை? பவுலை கொண்டு போனார் புதிய ஏற்பாடில் 3ஆம் வானம் வரைக்கும்.
சரி, ரைட். கர்த்தர் நல்லவர். இப்போ எவன் மேலே இரக்கமாக இருப்பேனோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன், ஏன் இஷ்டம் அப்படின்றாரு. பிசாசு என்ன ஏன் மேலே இறக்கமாக இல்லையா அப்படின்னாரு. உன் மேலே இறக்கமாக இல்லை, ஏன் இல்லை பின்னாடி பார்ப்போம். சீசருக்கு மேலே ஏன் இறக்கமாக இருந்தார் அப்படின்னு பார்ப்போம். சரி, இந்த 2 பேர் இழந்து போனதை மறுபடியும் கர்த்தர் பண்ணாரு, கொடுத்தாரு. அல்லேலூயா. முதல்ல எத்தனை பேருக்கு? 11 பேருக்கு கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு? 11 பேர் மேலே ஊதினாரு. ஊதிட்டு அதுக்கப்புறம் எத்தனை பேர் கொடுத்தாரு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. 11க்கும் கணக்கு இருக்குது, 120க்கும் கணக்கு இருக்குது, 70க்கும் கணக்கு இருக்குது, 50க்கும் கணக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. ஆண்டவர் எல்லா இது பண்ண கணக்காக பண்ணுவார். ஆமேனா இல்லைங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ வந்துடுங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம், சாரி விட்டுருங்க, 18ஆம் அது வாசிட்டோம். யோவான் 18:25 வாசிங்க. சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். இந்த சம்பவம் நல்லா தெரியும், நீங்கள் வீட்டில் நோட் பண்ணிக்கோங்க. 27 வரைக்கும் வாசிச்சுவாங்க. ஏசப்பாவை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி எங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க? எங்கே கூப்பிட்டு போனாங்க? இல்லை, பிரதான ஆசாரனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. முதல்ல எங்கே கூப்பிட்டு போனாங்க? ஏறதுக்கிட்டலாம் அப்புறம் தான், சரிங்களா? முதல்ல பிரதான ஆசாரனுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பிரதான ஆசாரனுடைய வீட்டு அங்கே தான் இவர் என்ன பண்ணார்? குளிர் காய்ந்து கொண்டார். ஒருத்தர் உள்ளே போனார், சரிங்களா? 2 சீசனில் ஒருத்தர் உள்ளே போனார். இப்போ இவர் கேட்குறாங்க, இவர் மறுதளிக்கிறாரு. சாதாரணமாக மறுதளிக்கலை. நீங்கள் ரோமர் வசனத்தை மறக்கக்கூடாது. 9:15 எவன் மேலே இரக்கமாக இருக்கணும் அது சொன்னார்ல. இவரும் மறுதளிச்சவர் தானே? சரி, அவர் எப்படி மறுதளிச்சாருன்னு பைபிளில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 26:74. பிரதான ஆசார் மத்தேயு 26:74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் என்ன பண்ணாரு? ஏசப்பாவை என்ன பண்ணாரு? இவரு என்ன பண்ணாரு? சபிச்சார். சொல்லுங்க, சபிச்சாரு. அப்புறம் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிச்சுட்டு சத்தியமா யாருன்னு தெரியாது மறுதளிச்சார். உடனே சேவல் கூவிற்று. சரி, இப்ப இதெல்லாம் பண்ணாருங்களா? பிசாசு சபிச்சான். ஆனால் பேதுரு கிட்ட இருந்த ஒரு குணாதிசயம் பிசாசு கிட்ட இல்லை. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒன்றுக்கு ஒன்று கான்டாக்ட் பண்ணி பார்க்கணும். பேதுரு என்ன பண்ணார்னா, மனங்கசந்து அழுதார் என்று 75 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. மத்தேயு 26. அப்பொழுது பேதுரு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இந்த மாதிரி மனங்கசந்து அழுவணும் நம்ம செஞ்ச தவறுக்கு. அல்லேலூயா. ஆதாம் அழுவல, ஏவாள் அழுவல, அவங்கள ஏமாத்தின பிசாசும் அழுவல. நம்ம அழுகுறோமா இல்லையா? ஒரு தப்பு செய்யும்போது ஆண்டவரே ஐயோ நான் செய்யணும்னு நினைக்கல, பிசாசு செய்ய வச்சுட்டான் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லைங்களா? சில பேர்லாம் தேவ காரியங்களே தேவனுடைய விஷயத்தில் பண்ணுவாங்க. பயங்கரமான தைரியம், எவ்வளோ தைரியம் தெரியல. நம்ம மற்றவர்களுக்கு செய்கிறதுக்கு யோசிக்கிறோம், ஆனால் தேவ ஊழியத்திலேயே பயங்கரமான தவறு செய்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சரிங்களா? துணிகரம். ஆனால் இவர் துணிகரமான பண்ணார், சபிக்கவும் சத்தியம் பண்ணவர் வெளியே வந்து கசந்து அழுந்தாராம். நான் என்ன சொல்கிறேன்னா, சேவல் கூவுனப்ப ஆண்டவர் திரும்பி பார்த்தாருன்னு லூக்காவில் இருக்கும், அவரை பார்த்தாருன்னு. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. லூக்கா 22:56 இருந்திருக்கும். அப்போ இவர் இங்கே மறுதளிச்சு தான் சேவலில் நீங்கள் சேவல் நினச்சிக்க போகிறீங்க. சேவலில் அந்த நாள் அலாரம் மாதிரி கூவத்துக்கு ஒருத்தவங்க வைப்பாங்க, ஜாமக்காரன் கூவுறதுக்கு வச்சுருப்பாங்க. அப்போ ஆண்டவர் இப்படி திரும்பி பார்த்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மறுதளிச்சப்போ திரும்பி பார்த்த ஆண்டவர் அவன் மனம் கசந்தாழ்ந்தப்போ திரும்பி பார்த்துருக்க மாட்டாரா? அல்லேலூயா. இதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவி கொடுக்குறாரு, சரிங்களா? சரி, இப்போ இந்த
நம்மை தாழ்த்துக்கிற ஒரு காரியம் நம்ம தேவன் முன்பாக வைக்கணும். சரிங்களா? என்ன பண்ணோம்? பிசாசு மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதுல்லைங்களா? பிசாசு மாதிரி இருக்கக்கூடாது. தேவனை போல இருக்கணும். ஆமென் இல்லைங்களா? ஆதாம் ஏவலை போல இருக்காதீங்க. யாரை போல இருக்கணும்? அப்போ பேதுருவை போல இருங்க. பாட்டெலாம் பாடுறோம். மீனுக்கார பேதுரு நானுங்க. ஏசப்பாவுடைய பேதுருவுக்கு ஏன் கொண்டு வந்தா முதல் சீஷன் அவர் தான். ஆண்டவர் தெரிந்து கொண்டதில் ஃபஸ்ட்டு டிசைப்பிள். சரிங்களா? வாழை மீன் நானுங்க. யார் வாழை மீன், யார் வஞ்சிர மீன்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் வாழை மீன், யார் வஞ்சிர மீன்? சொரா மீன் யார்? அவர் அங்கே ஏன் அப்படி அந்த பாட்டு பாடினாங்கன்னா, வலை போடும்போது பலவித மீன் மாட்டோம். வாழை மீன் மாட்டோம், வஞ்சிர மீன் மாட்டோம், சொரா மீன் மாட்டோம். எல்லாத்தையும் பிரிச்சுடுவாங்க. கரை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? அக்காங்க என்ன பண்ணுவாங்க? தனியாக பிரித்து விற்பாங்க. அப்படி நம்மளையும் கர்த்தர் பிரிப்பார். 30, 60, 100 பலன் கொடுத்தவங்கள 100 ஒரு பக்கம் நிப்பாட்டுவார், 60 ஒரு பக்கம் நிப்பாட்டுவார், 30 ஒரு பக்கம் நிப்பாட்டுவார், 0 தூக்கி வேறு இடத்துல வைப்பார். இருக்கிற இந்த ஜீவனுக்கு வரைக்கும் கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க. இது முடிஞ்சு ஒரு வாழ்க்கை தான். நீ அப்புறம் செய்யணும்னு நினைக்க முடியாது, செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டு வந்துடுறாரு நாளைக்கு வச்சுக்கோங்களேன். சரி, நைட் வந்துடுறாரு. நான் அதை செய்யணும், ஆண்டுக்கு இதை செய்யணும்னு அப்படி நினச்சேன்னா நீ ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. செய்கிறத உனக்கு நேரம் இருக்கும்போது, திராணி இருக்கும்போது செய். நான் சொல்கிறது தேவனுடைய விஷயங்கள், சுவிசேஷன் சொல்கிறதோ, பக்கத்து வீட்டில் தேவனை பற்றி சொல்கிறதோ, இதை சொல்கிறேன் நான். சரிங்களா? திராணி இருக்கும்போதே செஞ்சிரு. இல்லை நீ தாமதம் பண்ணால் அவர் தாமதம் பண்ணி வந்துடுவார். சரிங்களா? கிடைச்ச நேரத்தில் நீ தேவனை பற்றி சொல்லு. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ அடுத்ததாக வந்துடலாம். இந்த பேதுரு ஒரு வைராக்கியம் உள்ளவர். எப்படிப்பட்டவரா இந்த பேதுரு? 2 பேர் பேதுருவும் மனைவி தான் ஊழியம் பண்ணாங்க. எந்த ஆதாம் ஏவாள் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் வெளியே வந்தாங்களோ, அதே பேதுருவும் அவருடைய மனைவியும் ஊழியம் செய்தார்கள் என்று வேதத்தில் சான்றுகள் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கணவன் மனைவி எங்கே அந்த இழந்து போனாங்களோ அதே கணவன் மனைவி வைத்து தான் தேவ ராஜ்யம் கட்டப்பட்டது. எந்த ஆதாம் ஏவாள் மூலியமாக தேவ ராஜ்யம் கட்டணும்னு தேவ திட்டம் இருந்ததோ, பிசாசு கெடுத்தானோ, மறுபடியுமாக அந்த ஆணை பெண்ணை வைத்து தான் தேவ ராஜ்யம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். பேதுரு பார்த்தீங்கன்னா தேவன் மேலே ஒரு வைராக்கியமாய் இருந்த ஒரு மனுஷன். வைராக்கியமாக இருக்கிறோமா? வைராக்கியமா இருக்கணும். சொல்லுங்கள், நான் இருப்பேன். யார் போனாலும் நான் இருப்பேன். சொல்லுங்கள், யார் போனாலும். அப்படி பேதுரு சொன்னார். யார் போனாலும் பரவாயில்லன்ற, நான் இருக்கிறேன் உங்க கூட சொன்னார் இல்லைங்களா? வாசிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே, யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அதுக்கு மேல வசனம் எல்லாம் போயிட்டாங்க. நீங்களும் அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அதெல்லாம் போக மாட்டேன் ஏசப்பா. என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் உங்கள் கூட தான் இருப்பேன். ஏன்னா என்னை காப்பாற்றுற வசனம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆமாண்ணே இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் குடிக்கலாம் உனக்கு நித்திய ஜீவன் இல்லைன்றாரு. சரிங்களா? என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் குடிக்கலாம் உனக்கு ஜீவன் இல்லைன்றாரு. இதே தேவன் தான் பழைய ஏற்பாடில் ஒரு மிருகத்தை அதை அடித்து அதோட ரத்தத்தை சாப்பிடான்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குண்டானெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க ரத்தம். அதை வாங்கி பொரியலாக்கி சாப்பிட்ற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அறியாமையில் இருக்காங்க இல்லைங்களா? ரத்த பொரியல். என்ன பொரியல்? ரத்த பொரியல். ஆனால் பைபிளில் சொல்கிற ரத்தம் சாப்பிடுவாங்க. இங்கே என் மாம்சத்தை சாப்பிட்டு என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பான்படணும்னு நித்திச்சுட்டார். என்னடா ரத்தம் சாப்பிடுறது ஆண்டு சொன்னார், இவர் துருபதேசம் சொல்கிறாரு. அப்படி தான் கல்வி எல்லாம் ஓடிட்டாங்க. அவர் சொன்னது தன்னுடைய சரீரமாகிய வார்த்தையை. ரத்தம்னா உடன்படிக்கை. என் உடன்படிக்கைக்குள்ளே நீ என் வார்த்தையின்படியே நீ நடந்தனா உனக்கு நித்திய ஜீவன் ஆவிக்குரிய நிலையில் சொல்கிறாரு. இவன் மாம்சத்தை பிரகாரமாக யோசித்து ஓடிட்டாங்க. புரிதலுங்களா? நம்ம எப்பயுமே மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஆமாங்களா? மாம்சத்திலே யோசிப்போம். சரிங்களா? ஃபிசிக்கல் பாடி இருக்குதான், கரெக்ட் தான். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கணும். ஆமென். சரி, நல்லது. கர்த்தர் நல்லவர். இப்போ போயிட்டீங்கன்னு கேட்டப்ப எங்கே போவோம் ஆண்டவர்? உங்களை விட்டா எங்களுக்கு பாட்டு பாடல. இப்போ உம்மை போல தேவன் இல்லை,
உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை. அப்படி சொன்னார் பேதுரு. எங்கே போவோம் ஆண்டவரே? சத்தியம் உங்களுக்கு உம்மடுத்து இருக்கு. எங்களை விட்டு விற்கிற சத்தியம் பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருக்கு, எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. உங்களை விட்டு எங்கே போவோம்? ஆமாம் இல்லைங்களா? ஆமே. சரி, அப்போ ஒரு வைராக்கியமாக இருந்தவர் அதே பேதுரு தான் சபித்தனாக இருந்தார். நம்ம பார்த்தோம். சபிச்சார் இல்லைங்களா? சபிச்சார். அப்போ பிசாசு நினைப்பான், என்ன சபிச்சான், இவனை மன்னிச்சிட்டாரு, எவன் மேலே இரக்கமாக இருக்கணும்னா அவன் மேலே இரக்கமாக இருப்பார். அவன் மனம் காசுனால தான். நீ அழுவேடப்பா, நீ என்ன பண்ண, நீ ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்ச. பேதுரு வந்து மனம் காசு அழுந்தார், பிசாசு வந்து பழி வாங்க துடிச்சான். புரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு? தேவ பிள்ளைங்கள பழி வாங்க மட்டும் நினைக்காதீங்க. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவன் எனக்கு அதை பண்ணிட்டான், நான் இதை பண்ணினாப்புல யோசிக்காதுங்க. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நமக்கு அந்த சிந்தையே வரக்கூடாது. பிசாசு சிந்தை. புரியுதா இல்லைங்களா? பழி வாங்குறது. என்னை தள்ளிட்டல தோட்டத்தை விட்டு, இப்போ அவனை வச்சியா, அவனை தூக்குறான் பார் தோட்டத்தை விட்டு, அப்படிதான் தூக்குனான். சரி, அந்த சிந்தையே வேணாம். சரிங்களா? அதனால் தெளிவுள்ளவளாக இருக்கணும். மனம் கசந்து அழுதார் என்று நம்ம பார்க்குறோம். சரி, இதே பேதுரு தான் வைராகியத்தை சும்மா பேச்சில் காமிக்கல. தேவராஜ்யம் பேச்சில் இல்லை, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. சும்மா நான் அப்படி இப்படிலாம் இல்லை, உன் செயலில் காண்பி. நான் தேவனுக்கு அது இதெல்லாம் சொல்லக்கூடாது, செயலில் காண்பி. உன் கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆமாம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? தேவராஜன் நான் அப்படி பண்ணிவிடுவேன், செயலில் காமி, உன் பேச்சில் வேணாம். ஆமாம் இல்லைங்களா? இதே பேதுரு தான் செயலில் காண்பிச்சார். எங்கே காமிச்சார்? வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 வருடம் கூட நின்று 11 வருடம் கூட சேர்ந்து அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய். எப்படி சத்தமா? அதான் சொன்னேன், தேவராஜ்யம் பேச்சில் இல்லை, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. சுவிசேஷம் சொல்ல போகும்போது என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, உன்னுக்கும் தெரியாது. தெருவில் போய் சொல்கிறோம்ல, ஹலோ, அதே ரோமர் 10 சொல்லியிருக்காரு, பிரசங்கிக்கிறவன் ஒருவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க? தேவன் சொன்ன வார்த்தைங்களா? பிதா என்னை அனுப்பியது போல நானும் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லிதான் அப்படி ஊதினார். ஆமாம் இல்லைங்களா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஒருவனை படைத்தார், பக்தியுள்ள சந்ததியை. எங்கே இருக்கு வசனம்? மல்கியால இருக்கு, வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. பக்தி உள்ள சந்ததி அதை அப்படியே பிறந்துருமா? நான் கேட்குறேன், குழந்தை பிறந்துருமா? அப்படியே பிறந்துருமா? குழந்தை பிறந்துருமாங்க. குழந்தை பிறக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். ஆமாம் இல்லை? நீங்கள் வந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், நீங்கள் ஃபிசிக்கலாக யோசிக்கக்கூடாது. சரிங்களா? நான் பேசலாம், இங்கேருந்து பேசலாம் ஸ்பிரிச்சுவலு. சரிங்களா? குழந்தை வளர்ந்துருமா? அது 3 மாதத்தில் என்ன வைக்கணும், 5 மாதத்தில் என்ன வைக்கணும்? வளர்ந்துட்டா முடிஞ்சு போச்சா? அது கல்யாணம் பண்ணணும், அது குழந்தை பிறக்கணும், அதை பார்த்துக்கணும். அப்படி தான் போயிட்டுருப்போம். அப்போ தேவன் ஒருவருக்குள்ளே பிறக்கணுன்னா, நான் சொல்கிறது வந்து கிறிஸ்து ஒருக்குள்ளே பிறக்கணுன்னா, பவுல் சொல்கிறார், நான் கர்ப்ப வேதனை படுறேன்னாரு. சொன்னார் இல்லைங்களா? கிறிஸ்து உனக்குள்ளே உண்டாகும் அளவு நான் கர்ப்ப வேதனை படுகிறேனாரு. இப்போ பேதுரு இங்கே 11 பேர் கூட சேர்ந்து ஒரு செத்து போயிட்டார்ல, யூதாசு. அப்போ யாரை சேர்த்துக்கினாங்க கூட? மத்தியாவை சேர்த்துக்கினாங்க. இது ஆண்டவர் சேர்க்கல, அவங்களா சீட்டு போட்டு சேர்த்துக்கினாங்க. ஆண்டவர் சூஸ் பண்ணது பவுலை. சரிங்களா? சரி, சூஸ் பண்ணிட்டு இப்போ எழுந்து நிற்கிறாரு பேதுரு 11 கூட சேர்ந்து உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. நீ எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. இருங்க, போதும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. இதே பேதுரு தானே, அதே யூதரை பார்த்து தானே அவர் யாருன்னு தெரியாது சபிச்சாரு. சரி, தப்பு, சபிச்சாரு. அதே பேதுரு இங்கே தைரியம் பேசுகிறாரு. எங்கேருந்து வந்தது என் தைரியன்ற? நான்
53 நாள் முன்னாடி அவர் 55 நாள் வச்சுக்கோங்க. 55 நாள் முன்னாடி பயந்து போனவன் தானே பேதுரு. பயந்து போனவர் தானே பேதுரு. மறுதளிச்சவர் தானே பேதுரு. சிலுவையில் அடிக்கும் போது பக்கத்தில் இருந்தாரா? சிலுவையில் அடித்து அங்கே தொங்கிடும்போது யார் இருந்தது பக்கத்தில்? யோவான் இருந்தார். சரிங்களா? இந்தா உன் தாய் அப்படின்னு ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவர் எப்பயுமே நம்மளை அப்படியே அனாதையை விட்டு போகிறோம்ல, ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போவார். அதே போல தான் இன்றைக்கி பரத்துக்கு போன இயேசு பரிசுத்த ஆவி இடத்துல உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறார், ஆவியானவர். ஆமென் இல்லைங்களா? சரி, இப்போ உரத்த சத்தமாய் எந்த பேதுரு பயந்தாரோ அந்த பேதுரு எழுந்து தைரியமாய் பேச ஆரம்பித்தார். தேவ திட்டத்தின்படியாக முதல் பிரசங்கத்திலேயே முதல்ல இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரத்துக்கு ஏறின பிறகு முதல் பிரசங்கம் யார் தான்? பேதுரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? நான் கேட்குறேன், நீங்கள் எத்தனை பேர் ரட்சிப்புகளை கொண்டு வந்தீங்க? எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்க? நான் சும்மா கேட்குறேன். இப்போ வாழ்க்கை அப்படி இருக்கணும். தேவனுக்காய் வைரகமாக சொல்லி எப்படியாவது தேவன் பக்கமாக ஆத்மாக்களை சேர்க்கணும். பரலோகத்தில் வேறு எதுவும் பெருமை பாட்டது இதுதான் அங்கே பேசுவார் ஆண்டவர். அல்லேலூயா. முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர்? ஏசப்பா கூட 3 வருஷம் இருந்தார். அவருடைய உபதேசத்தில் போதிக்கப்பட்டு ஆத்துமாக்களை திரளாய் அறுக்க கர்த்தர் உதவி செஞ்சார். நான் ஒன்று கேட்குறேன், பேதுருடைய திறமையா இல்லை தேவன் அங்கே செஞ்ச அங்கே கிரியையா? பரிசுத்த ஆவியார் பேதுருக்குள்ளே இறங்கி கிரியை செய்தார். ஆமென். சரி, அப்போ முதல் பிரசங்கம் யார் தான்? பேதுரு தான். முதல் ரட்சிப்புகளை கொண்டு வந்து யார் தான்? அது சாதாரண 3000 பேர். உடனே டான்ஸ் அந்த ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனால் முடியாத ஒன்றுமே இல்லை. சரி, முதல் மிராக்கிள் யார் பண்ணது? முதல் மிராக்கிள் யார் பண்ணது? நீங்கள் மத்தேயு 10 விட்டுருங்க. 10லேருந்து 10 விட்டுருங்க. நான் ஒன்று கேட்குறேன். இப்போ 10 பேர் அனுப்புனார்ல ஆண்டவர். சரி, 12 பேர் அனுப்புனார். மத்தேயு 10ல் 12 பேர் அனுப்புனார், 70 பேர் அனுப்புனார். அப்போ அந்த அத்தாரிட்டி கொடுத்தார்ல, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் மருத்துவர்களும் குஷ்டரோகி சுகமாக்குறதுன்னு அத்தாரிட்டி கொடுத்தவர் யார்? ஏசப்பா கொடுத்தார். இயேசுவின் நாமத்தினாலே போனால் அது கீழே விழுந்து போடி தான் போகும். அது திரும்பலாம் பேசாது. அதுக்கு திரும்ப பேச இடமே கிடையாது. பேசுனா அதுக்கு என்ன ஆகும்னு அதுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற ஆவிக்கு தெரியும். அவன் திரும்ப பேசினா இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆகுன்னு அவன் தெரியும். எடுத்துகிட்டு போய் கட்டுவார். சரிங்களா? சொன்னப்பே ஓடி போயிட்டா எங்கன்னா வறண்ட நேரத்தில் போய் இருப்பான். போகாமல் எதனா பேசினா அவனை தூக்கி போய் கட்டுவார். அல்லேலூயா. சரி, ரைட். இப்போ முதல் மிராக்கள் யார் பண்ணது? பேதுரு. அலங்கார வாசலில் பண்ணிருக்காரு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, இதுதான் பாருங்க, இதுதான் பிசிக்கலா யோசிக்கிறது. என்ன நோக்கி பாரு அப்படின்னு சொன்னப்ப இவங்க இந்த சப்பான் என்ன பண்ணா? பிசிக்கலா தான் யோசிக்கிறாங்க. அப்படித்தானே? ஏதாவது கொடுப்பானா? 2 பேர் வந்துருக்குறாங்க, ஏதாவது கொடுப்பான். ஏன் அப்படின்னா, எப்பவுமே ஏசப்பா கூட இவங்க இருந்தாங்களே, யூதாஸ் கிட்ட பணப்பை இருந்துச்சு. போகிறப்பெல்லாம் கொடுப்பாங்க ஏதாவது காசு. அப்படி இவங்க ஏதாவது கொடுப்பாங்கன்னா அவர் பிச்சை கேட்டுருந்தார். இப்போ போகிறப்ப ஏதாவது இவங்க கொடுப்பாங்க, என்னடா கொடுக்குறவங்க காணமேன்னு பார்த்துருப்பான். யார்? ரெகுலராக காசு வச்சுருக்கிறவன் ஒருத்தர் இருப்பானே, அவன் காணுமே பார்த்துருப்பானே இல்லைங்களா? சரி, அவன் இல்லையே, இவங்க எது பார்க்கலான்னு இவங்க 2 பேரும் பார்த்தப்ப இவங்க பார்க்குறாங்க, என்கிட்ட பணம் இல்லைடா தம்பி, இயேசுவின் நாமத்தினால சுகம் இருக்குது, எழுந்து நட அப்படின்னு அவன் என்ன பண்ணான்? அவன் கரடுகள் பலன் கொண்டு மானை போல துள்ளி குதிச்சானா. ஃபஸ்ட்டு மிராக்கல். அல்லேலூயா. முதல் பிரசங்கம் அவர் தான், முதல் மிராக்கலும் அவர் தான். பவுல் சாட்சி கொடுத்தாரு. எப்படி ஆதாமை விட்டு ஏவாள் தூரமாக இருந்தப்ப பிசாசு பிளான் பண்ணானோ, இனி என் மனைவியை தூரமாக விடக்கூடாது, கூடவே வச்சு என்ன பண்ணோம்? ஊழியத்துக்கு கூப்பிட்டு போனோம். இல்லைன்னா தேவையில்லாத கதை பேசி பிசாசுக்கு செவி கொடுத்து 3ஆம் அதிகாரத்தில் கொடுத்த மாதிரி, புரியுதா இல்லைங்களா? கூட்டின்னு போயிட்டாரு. வாசிங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
மற்ற அப்போஸ்தலரும் மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கர்த்தருடைய சகோதரரும். கேபாவும். கேபானா யாருங்க? கேபா யாரு? நீங்க இப்ப இருக்கிற கேபா நினச்சிக்க போறீங்க. நல்லா நீட்டாக முடி வச்சுக்கின்னு கையில் வீணை வச்சிருப்பாரு, தெரியுமா கேபா? நீங்கள் அந்த கேபா நினச்சிக்க போறீங்க. பேதருக்கு தான் இன்னொரு பேர் கேபா. ஆராமிக் நேம் வந்து கேபா, சரிங்களா? என்னது? கேபாஸ். மறுபடியும் அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்க. மற்ற அப்போஸ்தலரும் மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? மறுபடியும் நீங்க என்ன திருப்பி யோசிச்சிருப்பீங்க? அவர் கூட்டின்னு பீச்சுக்கு பார்க்கு சுத்தா நினச்சிக்குவீங்க. நீங்க எங்க தெரியுமா சுத்தினாரு? பவுல் ஊழியம் தானே பண்ணிருந்தாரு. நான் ஊழியம் பண்ணுறேன்ல, இவர் மாதிரி பேதுரு மாதிரி அப்புறம் மற்ற அப்போஸ்தலர் மாதிரி சுற்றுறதுக்கு எனக்கு தெரியாதா? ஆனால் இவர் தனியாக சுற்றினார். யார்? ஆனால் தனியாக போகல, கூட பவுல் கூட ஒருத்தர் இருந்தார். எப்பயுமே ஒருத்தங்க இருப்பாங்க. ஃபஸ்ட்டு யார் இருந்தது பவுல் கூட? பர்னபா இருந்தார். அப்புறம் ஆமாம் சீலா இருந்தார். ஏன்னா பர்னபா மார்க்கு கூட்டின்னு போயிட்டாரு, பவுல் சீலாவை கூப்பிட்டு போயிட்டாரு. அப்புறம் சீலாவுக்கு அப்புறம் யார் இருந்தது? சீலாவுக்கு அப்புறம் யார் இருந்தது? சரி, யாரோ இருந்தாங்க, இருக்கட்டும், இருக்கட்டும், சரிங்களா? அப்படி தான் அவர் அப்படி போனார்னா, ஏன்னா அவருடைய ட்ராவல் பார்த்திங்கன்னா லாங் ஏசியாவில் 3 மிஷன் ஊழியத்துக்காக வந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன் மனைவியை கூட்டிட்டு என்ன பண்ணாங்க? ஊழியம் பண்ணாங்களாம். பேதுடைய மனைவி பேர் வந்து பைபிளில் இல்லை, ஆனால் சொல்லப்பட்டிருக்கு பெர் பெச்சுவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெர் பெச்சுவா அப்படின்று சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய பேர்? பேதுடைய மனைவி பேர். நல்ல ஒரு பெண் இல்லை, கண்ணனோடு சேர்ந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்காக போனாங்க. பாருங்கள், எந்த கப்புள்ஸ் வந்து இழந்து போயிட்டாங்களோ இந்த கப்புள்ஸை வச்சு கர்த்தனை பண்ணார், தேவ ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எந்த கப்புள் அங்கே இழந்து போயிட்டாங்களோ திரும்ப இந்த கப்பலுக்கு கொடுத்து என்ன பண்ணாங்க? அப்போ மேல் வீட்டார் இல்லை, ஃபஸ்ட்டு 11 சீச்சர்லாம் ஊற்றினார்ல, 11 சீச்சர் ஊற்றினார், ஆவி ஊற்றினார்ல. யூதாஸ் இல்லை, விட்டுருங்க, 11 பேர் இருந்தாங்கல்ல. மேல் வீட்டில் யார் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பேதுடைய மனைவி இருந்திருப்பாங்க. பேதருக்கு மாமி இருக்காங்க, தெரியுமா? மாமி இருக்காங்கன்னா அப்போ மனைவி இருக்காங்க பேதுருக்கு. மத்தேயு 9 இருக்குங்களா? பேதுருடைய மாமிக்கு எப்படி இருந்துச்சான்? மாமி மேலே அவ்வளோ கவலை பேதுருக்கு. வர மாமி எப்படி தெரிஞ்சிச்சான்? கழுதை போல் தெரிஞ்சிச்சான். அப்போ மாமி இருந்தாங்க. என் மாமி சுகமாகணும் என்ற இயேசுவை வருந்தி அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனான். ஆமாம் இல்லைங்களா? அப்போ மாமி இருந்தால் மாமி இருந்தால் மாமியோட மக பொண்ணாட்டி இருந்துருக்கணும்ல. அப்போ ஏசப்பா இவங்க எப்போ பார்த்துருக்காங்க? பேதுரு மாமியை சுகமாக்கினும் போது பேதுரு பொண்ணாட்டி பக்கத்துலேருந்து பார்த்துருக்கோம் ஏசப்பாவை. அல்லேலூயா. அந்த வல்லமை தான் பேதுருவோட கூட இணைந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செஞ்சார். கேபானா யார் நினச்சிக்காதீங்க, பேதுரு, சரிங்களா? அப்போ இன்றைக்கி அவங்க மனைவியோட பேரை பார்த்துறோம், சரிங்களா? ரைட். அப்போ எங்கே இழந்தாங்களோ மறுபடியும் கர்த்தர் அப்படியே ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. தேவனால் முடியாது ஒன்றுமே இல்லை. அதே பேதுரு தான் சொல்கிறாரு, ரட்சிப்பை பற்றி பேசுகிறாரு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:19. பேதுருவும் யோவானும் அவருக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று. சூப்பரா போடுற பாயிண்ட். யாரு? பேதுரு. அங்கே ஆதாம் யாருக்கு செவி கொடுத்தாங்க? டேய் அவருக்கு செவி கொடுத்த பார்க்கல, உனக்கு நான் செவி கொடுக்கணுமா? ஓடி போடான்னு சொல்லியிருக்கணும். செவி கொடுத்து அங்கே போய் விழுந்து போயிட்டாங்க. ஆனால் இங்கே அப்படின்னா எப்படி வந்துருக்கு வார்த்தை? தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் மனுஷனுக்கு செவி வாசிங்க வசந்த. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? நியாயமே கிடையாதுன்ற நான். நீங்களே நிதானித்து பாருங்கள். நீ நிதானித்து பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. நியாயமே இல்லை. நல்லா பாருங்க, மனுஷன் பேச்சை நம்பாதீங்க.
பட் தேவ மனுஷன் பேச்சை கேளுங்க. புரியுதா இல்லைங்களா? யார் மனுஷன்னா தேவ மனுஷன் இருக்கிறாங்க, உலக மனுஷன் இருக்கிறாங்க. உலக மனுஷன் உன்னை உலகத்துக்கு இழுத்துட்டு போவான். தேவ மனுஷன் உன்னை தேவனுக்குள்ளாக ஊன்றி கட்ட, விசுவாசத்தில் வளர வழி செய்வான். உன்னை கெட்டு போகிறதுக்கு வழி காமிக்க மாட்டான் தேவ மனுஷன். ஆமாங்களா? உலக மனுஷன் உன்னை தாறுமாறாக்குவான். அதனால் எந்த மனுஷனுக்கு செவி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை காட்டிலும் தேவனுக்கு செவி கொடுப்பது மிக மிக முக்கியமானது. ஆமாண்ணா இல்லைங்களா? அதே பேதுதான் சொல்கிறார், தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கல, உனக்கு செவி கொடுப்பது நல்லது இல்லை. நியாயமாக இருக்குமா? அது என்னை உருவாக்கினவர், எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தவர், எனக்கு ஜீவனை கொடுத்தவர். நீ ஒன்றுமே கொடுக்கலையாடா, நீ என்ன கொடுத்த? ஒன்றுமே இல்லை. நீ என்னை கெடுக்க வந்திருக்கிற. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய பேர் கெடுக்க வரான். ஆனால் தெளிவாக இருந்துக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருங்க. பிசாசு எப்படி வருவான்னா, நீங்கள் நினைக்காதீங்க மனுஷனுக்கு பூந்தா வருவான். பாம்புக்குள்ளே பூந்தவன் பாம்புக்குள்ளே பூந்தவனுக்கு மனுஷனுக்கு பூர தெரியாது, என்ன பூர்வான். தெளிவாக இருந்துக்கோங்க, தேவனை பிடிச்சு கொள்ளுங்க. சரிங்களா? ரைட். கடைசியாக அவர் சாட்சியாய் வாழ்ந்தவர் யார்? பேதுரு. எப்படி வாழ்ந்தாரா? சாட்சியாய் வாழ்ந்தவர். அவருடைய நிருபத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரகசியங்கள் எழுதினார். ரெண்டு தான் எழுதினார். 1 பேதுரு 2 பேதுரு. அவ்வளோ ஒரு ரகசியம், அவ்வளோ ரகசியங்களை எழுதினார். அந்தகார செங்கில கட்டினாருன்னு சொல்கிறாரு. சரிங்களா? கடைசி நாளை பற்றி பேசியிருக்காரு. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார் நாட்டில் நடக்கும். லோத்து அதெல்லாம் அவர் எழுதியிருக்கார்ல, இருக்கா? எவ்வளோ ஒரு ரகசியம் எழுதின ஒரு தெய்வ மனுஷனாக இருந்தார். அலர்ட் பண்ணுறாரு, விழுந்து போகாதீங்க அப்படின்னு. சரி, சாட்சியாய் வாழ்ந்தவர், சாட்சி கொடுத்தார். அவரை போல் சாட்சி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. பலமான சாட்சியை கொடுத்தாரு. வாசிங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்த யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். செம்ம சாட்சியில். அல்லேலூயா. யாருக்கிட்ட சொல்கிறாரு? ஒரு 100க்கு அதிபதி கிட்ட உட்காந்து சொல்கிறாரு. சாதாரண ஆளுக்கிட்ட இல்லை. 100க்கு அதிபதி, அவன் 100 சோல்ஜர்ஸு, அவங்க சொந்தக்காரங்க, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஒரு பெரிய சபை கூப்பிட்டுருக்காங்க. அது நடுவில் வந்து பேதுரு பேசுகிறாரு. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும். பிசாசுக்கு வல்லமை இருக்கா? ஏசப்பாக்கு வல்லமை இருக்குல்ல? வல்லமை தாரும் தேவா. அவர் நன்மை செய்வதற்கு வல்லமை கொடுப்பார், இவன் கெடுக்கிறதுக்கு வல்லமை கொடுப்பான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும். ஆமே. அப்போ அவன் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற அவர்களை விடுவிக்க அவர் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சூப்பராக ஒன்று சொல்லிருக்காரு, சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வானத்தின் கீழேயும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. எப்படி சொன்னாரு? அவர் இல்லாம ரட்சிப்பு இல்லை. என்ன ஒரு சாட்சி பாருங்க. நல்ல சாட்சி இல்லைங்களா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, எனக்கு புல்ல இருக்குதுல்ல. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழேயும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஏசப்பா நாமத்தை தவிர வேற ஒரு நாமமும் இல்லை நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு. எவ்வளோ ஒரு பலமான சாட்சி. அதான் பாட்டா பாடுற. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இதான் பாட்டா பாடினாங்க.
தாவீது அங்கே பாட்டாக எழுதினதை இங்கே பேதுரு எழுதினதை இப்போ யாராவது பேர் அது பாட்டாக எழுதினார். சூப்பராக இருக்கல பாட்டு, சூப்பர், நல்ல பாட்டு. அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லைங்க. நீ காக்கப்பட, நீ தப்பிக்க, நீ ரிலீஸ் ஆக, நீ ஃப்ரீயாக சுத்த ஏசப்பாவை தவிர வேறு யாரும் கிடையாது. நீ ட்ரை பண்ணாலும் முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். உன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன நன்மை செய்ய போகிற உனக்கு தெரியாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பாரு நடத்துவார். உன் தேவை உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நினைவு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும். நீ இங்கே உட்கார்ந்து என்ன நினைக்கிறியோ மனசில், அது எல்லாம் கர்த்தர் அறிவார். பேதுரு மனம் கசந்து அழுதையும் கர்த்தர் பார்த்தாரு, மறுதளித்ததையும் பார்த்தாரு. ஒரு நாள் நீ பின்னோக்கம் போனதையும் கர்த்தர் பார்த்தாரு. இன்னைக்கு அவரை தேடி வந்ததையும் கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆமேனா இல்லைங்களா? ஆனால் அவர்கிட்ட ஒரு குணம் இருக்குங்களே, இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவும் மனுஷகுமார் வந்தார். இளையகுமாரன் போயிட்டான், திரும்ப வந்தோடனே கர்த்தர் சேர்த்து கொண்டார். ஆனால் அவர் இன்னும் சொல்கிறார், 100 ஆடில் 1 போச்சு, அந்த 1க்காக நான் வருவேன். அப்படி இறங்குகிற தேவன். அல்லேலூயா. அவரை மாதிரி இல்லைங்க. நம்மளாம் நம்ம வைராக்கியத்தை விட்டு இறங்குவோமா? நான்லாம் இவங்க கூட பேசலாமா அப்படிலாம் நினைக்கிறோம்ல. ஆனால் இயேசு நம்மளை பார்த்து அப்படி நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி இங்கே உட்காந்துருப்போமா? நம்ம பழைய வாழ்க்கையை நினச்சோன்னா அவர் நம்ம பக்கத்தோடு வரமாட்டார். உலையான சேற்றில், பாவ சேற்றில் அமிழ்ந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுக்கும்போது அவர் கை சேராகும்னு நினைக்கல, அப்படியே தூக்கி எடுத்தார். ஆமென் இல்லைங்களா? அவரை போல வேறு யாரும் இல்லை. மற்றவெல்லாம் விழுந்தானா நல்லா வேணும் இவனுக்கு, அப்படியே மூழ்கி சாவட்டும் அப்படி நினைக்கிற ஜனங்கள் மத்தியில் நீ அழுத போது, நீ கூக்குரலிட்ட போது, இயேசு என்கிற ஒரு தேவன் வந்து கையை பிடிச்சி உன்னை தூக்கி எடுத்தது மட்டும் இல்லை, நம்மளை சுத்தமாக்கி தேவனோடு கூட இணைக்கிற ஒரு நல்ல ஒரு இணைப்பாக இயேசு வந்தார். நான் சொல்கிறேன், அவருடைய நாமமே இல்லாமல் வேறு நாமம் இல்லைங்க. அப்படி ஒரு பலமான சாட்சி பேதுரு கொண்டு வந்தார். எங்கே கெடுத்தானோ, எங்கே அழிச்சானோ, கெடுத்ததை அழித்ததை நிர்மூலமாக்கினதை மீண்டுமாக கர்த்தர் வந்து ரிஸ்டோர் பண்ணார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும், ஆனால் பவுல் நீங்கள் லேட் செஞ்சு, சீலா லேட் செஞ்சுங்க, ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் எப்படி அநேக குடும்பமாக கர்த்தர் ஊழியம் செஞ்சுருக்காங்க. மிஷினரிங்கெல்லாம் குடும்பமாக தான், என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு நித்தியத்தில் ஒரு இடத்த வச்சுருக்காரு, நிச்சயத்தோடு கூட ஓடுறாங்க. அப்படி ஓடி இன்றைக்கும் கர்த்தருக்காக சாட்சியாக வாழ்கிறாங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சொல்லுங்கள், பெற்று கொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ துரத்துதான் அவர் தான், கொடுக்குறதும் அவர் தான், அங்கே எடுத்தவரும் அவர் தான், இங்கே கொடுத்தவரும் அவர் தான். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்நாள் தேவ வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.